கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் வேத வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நாம் வாசித்து தியானம் செய்வோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சாலமோன் ஞானி இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இதை கேட்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சாலமோன் ஞானியின் மூலமாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள்? பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள், கதறுகிறார்கள், வேதனை அடைகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறார்கள். காரணம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த பிள்ளைகள் சுதந்திரமாக வாழ வேண்டும், அந்த பிள்ளைகள் ஃப்ரீயாக பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அதனால்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே சில பெற்றோர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தாய் தகப்பனை குறித்து வாசிக்கிறோம். அந்த தகப்பனுடைய பெயர் எல்கானா, அந்த தாயினுடைய பெயர் அன்னாள். இந்த அன்னாள் மலடியாய் இருந்தாள், பிள்ளையற்றவளாய் இருந்தாள், நிந்திக்கப்பட்டாள், அவமானப்பட்டாள், மிகுந்த வேதனை அடைந்தாள். அவள் ஒன்று செய்தாள், கர்த்தருடைய ஆலயத்தை தேடி போனாள். கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். கர்த்தர் அந்த அன்னாளின் ஜெபத்தை கேட்டு அந்த அன்னாள் பிள்ளை பெறும்படி அந்த மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி தேசத்திலே குடியிருக்க செய்தார். வேதம் சொல்லுகிறது, தேசத்திலே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடுகள் இருப்பதில்லை என்று சொல்லி, கர்த்தரை தேடுகிறதான, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், பிள்ளை பெறும்படி செய்கிறவராக இருக்கிறார். மலட்டு கர்ப்பங்களை கர்த்தர் பிள்ளை பெறும் கர்ப்பமாய் மாற்றுகிறார். கருப்பையிலே கருமுட்டைகளை உருவாக்குகிறார். அவர்கள் பிள்ளை பெறும்படி கர்த்தர்களுக்கு உதவி செய்கிறார். அவர்களுக்கு நல்ல பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளை ஆரோக்கியமாய் பெற்றெடுக்கும்படி உதவி செய்கிறார். அப்படி கர்த்தரால் கொடுக்கப்படுகிறதான பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்காமல், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்க்காமல், அநேக பெற்றோர்கள்
அந்த பிள்ளைகளை இந்த உலக ஞானத்திலே, உலக அறிவிலே, உலகத்தில் வாழ்கிற எல்லா பிள்ளையை போல வாழ வேண்டும் என்று எண்ணி அந்த பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை திணித்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேக பெற்றோர்கள் கெடுத்து போடுகிறார்கள். ஆனால் இந்த அன்னாலும் எல்கானாவும் தன்னுடைய பிள்ளையாகிய சாமுவேலை கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்க்கிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த பிள்ளையை கொடுத்தார்கள். வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த சாமுவேலை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டதனாலே அவன் கர்த்தருக்கு முன்பாக, தேவ மனுஷனாகிய ஏலிக்கு முன்பாக அவன் கர்த்தருக்காக வளர்க்கப்படுகிறான். 21ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். முதல் பிள்ளையாகிய சாமுவேலை அன்னாலும் எல்கானாவும் கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவ மனிதனிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்தார், அது கர்த்தருக்கே உரியது. முதல் பிள்ளை, முதற்கனி, முதற்பேரான குமாரன். ஆகவே இந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு அநேக தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், அதை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்ப்பது கிடையாது. அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை, தாய் சொல்லுகிறாள் என் பிள்ளை என்று, தகப்பன் சொல்லுகிறான் என் பிள்ளை என்று, மற்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பிள்ளையை என் பிள்ளை, உன் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வது கிடையாது. பிள்ளை இவர்கள் பெற்றார்களே தவிர பிள்ளைக்கு சொந்தமானவர் கர்த்தர் மாத்திரம்தான். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். அநேக பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிறபடினாலே அந்த பிள்ளையினுடைய சுபாவம், அவருடைய குணங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய செய்கைகள் எல்லாம் அந்த பெற்றோர்களைப் போல மாறுகிறது. ஆனால் பிள்ளையை கர்த்தருக்காக, கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ப்பார்களானால் அது தெய்வ பயத்திலே, தெய்வ பக்தியிலே, பரிசுத்தத்திலே, அது உற்றார் உறவினர் இனத்தார் ஜனத்தார் மத்தியிலே தேவனுடைய பிள்ளையாக வளரும், சாட்சியாக வளரும், அநேகருக்கு மகிழ்ச்சியாக வளரும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வளரும். ஆனால் பெற்றோர்கள் போட்டி போட்டு என் பிள்ளை உன் பிள்ளை என்று சொன்னதனாலே அந்த பிள்ளைகளுடைய சுபாவம் மாறுகிறது, அந்த பிள்ளைகளுடைய குணங்கள் மாறுகிறது, அந்த பிள்ளைகள் தாறுமாறாக வளர்க்கப்படுகிறார்கள், அந்த பிள்ளைகள் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பெற்றோரே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தியுங்கள். பிள்ளை கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்கணும். கர்த்தருடைய பயத்திலே, பக்தியிலே, பரிசுத்தத்திலே வளர்க்கணும். அப்படி வளர்க்காமல் உலக பிள்ளைகளைப் போல, மற்ற பிள்ளைகளைப் போல அவர்கள் பிள்ளைகளை நடத்துகிறார்கள், பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், நாசமாகிறார்கள், சத்துருக்களாய் போகிறார்கள், துன்மார்க்கராய் வளர்க்கப்படுகிறார்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த பிள்ளையை அன்னாலும்
எல்கானாவும் ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். அது ஏலிக்கும் கர்த்தருக்கும் பணிவிடை செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த பிள்ளை கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தது. அந்த சாமுவேல் என்னும் பிள்ளை கர்த்தருடைய சத்தம் கேட்டது, கர்த்தருடைய சித்தம் செய்தது. இஸ்ரவேலர் மத்தியிலே, இஸ்ரவேல் தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் காணப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளால் நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், தலைகுனியப்படுகிறார்கள், பிள்ளைகளால் அசிங்கப்படுகிறார்கள், பிள்ளைகளால் கண்ணீர் வடிக்கிறார்கள், பிள்ளைகளால் மன உளைச்சலுக்கு ஏதுவாகிறார்கள். ஆனால் அன்னாலும் எல்கானாவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் முதற்கனியாகிய பிள்ளையை, முதற்பேரான பிள்ளையை கர்த்தருக்காக கொடுத்தபடினாலும், பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்கிறபடினாலும் அந்த பிள்ளை கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாய் வளர்ந்தது. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லும்படியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்திலே, கர்த்தருடைய பக்தியிலே, பரிசுத்தத்திலே வளர்க்க வேண்டும். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானை அந்த பெற்றோர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே ஒப்பு கொடுத்தார்கள். அது கர்த்தருக்காக வளர்ந்தது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கர்த்தருக்கேற்ற வழியிலே வளர்த்தான். கர்த்தருக்கு பயப்படுதலை அவன் போதித்தான். ஆகவே ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து நம்முடைய முற்பிதா என்று சொல்லுகிறோம், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். நமக்கு முன்மாதிரியாய் இருந்த ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கர்த்தருக்காக வளர்த்தான், கர்த்தருக்கு பயப்படுதலை போதித்தான், விசுவாசத்தை போதித்தான், தேவனுக்காக வளர்த்தான். ஆகவே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை கர்த்தருடைய பயத்திலே, பக்தியிலே வளர்த்தார்கள். ஆகவே அந்த யாக்கோபும் ஆசீர்வதிக்கப்பட்டான், இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டான். ஆகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய இவர்கள் மூவரும் நம்முடைய முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த முற்பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை தெய்வ பயத்திலே, பக்தியிலே, பரிசுத்திலே வளர்த்தார்கள். யாக்கோபின் மகனாகிய யோசேப்பும் அப்படி வளர்க்கப்பட்டான். ஆகவே யோசேப்பு எகிப்து தேசத்திலே உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சாட்சி பெற வேண்டும். அப்படியானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக வளருங்கள். பிள்ளைகளை பக்தியிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை அநேக பெற்றோர்கள் இசை வகுப்புக்கு அனுப்புகிறார்கள் மற்றும் விளையாட்டுக்கு அனுப்புகிறார்கள். இந்த உலகத்திலே அநேக பாஷைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாஷைகளை கற்றுக்கொள்ள அனுப்புகிறார்கள்.
பல இடங்களுக்கு அனுப்பி தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு, ஞானம், திறமை வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்புவது இல்லை, பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புவதில்லை, பிள்ளைகளை வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்பவில்லை. பள்ளிக்கூடத்திலே எஸ்கேஷன் போக வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறார்கள். டூர் போக வேண்டும் என்றால் பணம் கொடுத்து அனுப்புகிறார்கள். மற்ற ஷாப்பிங் மாலுக்கு போக வேண்டும் என்றால் பணம் கொடுத்து அனுப்புகிறார்கள். பல நாடுகளுக்கு, தேசங்களுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்புவது இல்லை. பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பது இல்லை. ஆகவே பிள்ளைகளால் குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளால் குடும்பங்களிலே இன்றைக்கு அமைதி இல்லை. பிள்ளைகள் கோபக்காரர்களாக, சண்டைக்காரர்களாக, கசப்பு நிறைந்தவர்களாக, விரோதிக்கிறவர்களாக, பெற்றோர்களுக்கு எதிரானவர்களாக காணப்பட்டு வருகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தெய்வ பயத்திலே வளர்க்கிறீர்களா? தெய்வ பக்தியிலே வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தத்திலே வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு பிள்ளைகள் அசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள், அசுத்தமான காரியங்களை பார்க்கிறார்கள், அசுத்தமான செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆகாத சம்பாஷணைகளுக்கு உட்படுகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் பின்மாற்றத்திலே காணப்படுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா? வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா? வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் வேதத்தை வாசித்து அதை தியானித்து பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய குணங்கள், சுபாவங்கள், அந்த பிள்ளைகளுடைய துர்க்கிரியைகள் எல்லாம் மாறும். பிள்ளைகளுக்குள்ளே நற்கிரியைகள் உண்டாகும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகளால் சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், நற்கீர்த்தி உண்டாகும், நற்பெயர் உண்டாகும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தினந்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். தினந்தோறும் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலையும் பக்தியிலையும் பரிசுத்தத்திலையும் நீங்கள் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். அப்படி நடத்துவீர்களானால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்றைக்கு அநேகர் பெற்றோர்கள் ஜெபிப்பது இல்லை, வேதம் வாசிப்பது இல்லை, தியானம் பண்ணுவதில்லை, பிள்ளைகளுக்கு போதிப்பது இல்லை. ஆகவே பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் யார்? பெற்றோர் தானே. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறீர்களா? உங்களுக்கு தூக்கம் முக்கியமாக இருக்கிறது, ஓய்வு முக்கியமாக இருக்கிறது, உங்கள் அலுவல் முக்கியமாக இருக்கிறது, உங்களோட சொந்த காரியங்கள் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் வளர்ப்பதில்லையே. எத்தனை வேதனைக்குரிய காரியம், எத்தனை மன உளைச்சல் காணப்படுகிறது.
மனவேதனைக்கு ஆளாகிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் பெற்றோர் தானே. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை சரியாய் வளர்ப்பார்களானால், நடத்துவார்களானால், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், வெற்றியாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும், சாட்சியாக மாறும். அதற்கு பெற்றோர்கள் தான் முயற்சிக்க வேண்டும். தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள், அதிகாலையிலே ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளை அழைத்து அந்த பிள்ளைகள் தலைமையில் கைகளை வைத்து, ஆண்டவரே, இந்த பிள்ளையை நீர்தானே கொடுத்தீர், இந்த பிள்ளையை நீரே நடத்தும், இந்த பிள்ளைக்கு நீர் ஞானம் தாரும், அறிவு தாரும், புத்தி தாரும், இந்த பிள்ளைகள் நல்லொழுக்கத்திலே வளர வேண்டும், சமுதாயத்திலே நற்பெயர் எடுக்க வேண்டும், இந்த பிள்ளைகள் தேவாலயத்திலே வளர்க்கப்பட வேண்டும், தேவ சந்நிதியிலே இருக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லி ஜெபிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாகவே அவர்கள் ஆவிக்குரியவர்களாக, ஒரு நற்கீர்த்தி உள்ள பிள்ளைகளாக, நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாறுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த சாலமோன் ஞானி இந்த 22ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அதை அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? 5இல் விளையாதது 50இல் விளையாது. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே வேத வசனத்தை போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள், வசனத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்கள், ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்கள், உண்மையாய் வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்கள், தேவனுக்கு பிரியமாய், மனுஷனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்கள். ஐயோ, இது பிள்ளையா என்று சொல்லும்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் கேவலமாய் பேசாதபடிக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கேற்றபடி வளர்க்க முயற்சியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பிள்ளைகள் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள், தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகுகிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகள் தவறான வழியிலே, தவறான பழக்க வழக்கத்துக்கு போகிறதுக்கு காரணம் யார்? பெற்றோரே, நீங்கள் தானே. ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபியுங்கள், கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள், கதறி ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள், கருத்தாய் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமையும். உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்கு நீங்கள் இன்றைக்கே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். அன்னாலும் எல்கானாவும் தீர்மானம் செய்தார்கள், பிள்ளையை நாம் வளர்க்கக்கூடாது, கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்கணும், கர்த்தருடைய சந்நிதியிலே வளரணும், அது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் என்று உணருங்கள். ஆகவே ஆண்டவரே, என்னை மன்னியும், என் பிள்ளையை நான் சரியாய் வளர்க்கவில்லை, என் பிள்ளைக்கு ஜெபிப்பதை கற்றுக் கொடுக்கவில்லை, என் பிள்ளைக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, என் பிள்ளைகளை தேவாலயத்துக்கு அனுப்பவில்லை, என் பிள்ளைகளை தெய்வ பயத்திலே, பக்தியிலே, பரிசுத்தத்திலே நான் நடத்தவில்லை. என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றியமை ஆண்டவரே, நான் தான் தவறு செய்தேன் என்று நீங்கள் உணர்ந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார், உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறுவார்கள். அவர்கள் மாறுவதற்கு முதல் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மனம் மாறினால், நீங்கள் மனம் திரும்பினால் பிள்ளைகள் மனம் மாறுவார்கள், மனம் திரும்புவார்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமாய் மாறுவார்கள்.
ஆகவே என் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாக இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்கள். ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். ஆபிரகாம் அப்படிதான் கர்த்தருக்காக கொடுத்தான். ஆகவே அந்த ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோரே, என் அன்பு தாய்மாரே, தகப்பன்மாரே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இந்த தீர்மானத்தில், ஆண்டவரே, இன்று முதல் என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் என் பிள்ளைகளுக்கு நான் உம்முடைய வசனத்தை போதிப்பேன். ஆண்டவரே, இனி ஒவ்வொரு வாரமும் உம்முடைய ஆலயத்துக்கு நான் அனுப்புவேன், ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புவேன், வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புவேன், சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு அனுப்புவேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்வீர்களானால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், வெற்றியாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும், அநேகருக்கு சாட்சியாக மாறும். நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேதம் சொல்லுகிறபடி பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை முதிர்வதிலும் விடாதிருப்பான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே, ஆண்டவரே, மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய் நடந்தான். அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். ஆண்டவரே, அவன் தேவ சத்தம் கேட்டான், தேவ சித்தம் செய்தான். ஆகவே அந்த சாமுவேலை இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக, ஆண்டவரே, இஸ்ரவேலிலே அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திரே. அதுபோல இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்குள் இருக்கிற கெட்ட சுபாவங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறட்டும், மறையட்டும். பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே வளரவும் வாழவும், அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களையும் உம்முடைய கரத்தில் படைக்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்திலே பக்தியிலே வளர்க்க உதவி செய்யும். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு உணர்வை தாரும். ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரையும் நீர் உருமாற்றமடை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் மாறும்போது பிள்ளைகளும் மாறுவார்கள். பெற்றோர்கள் மனம் திரும்பும்போது பிள்ளைகளும் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பிடும். ஆண்டவரே, இந்த செய்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும், தலையெழுத்தை மாற்றி அமைக்கட்டும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தெய்வ பயம், பக்தி உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்ற வசனம் நிறைவேறட்டும். கர்த்தருடனரும் பெரிய கரிச்சியும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.